நமது ராமானுஜகூடத்தில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரக்கூடிய இந்த மார்கழி உற்சவத்தில் இங்கே நிகழ்த்தப்படும் இந்த திருப்பாவை பாசுரங்கள் பற்றிய விளக்க உரையினை யூடியூப் சேனலில் பகிர வேண்டும் என்று நம்முடைய கோஷ்டியாரினுடைய நீண்ட நாள் ஒரு நியமனத்தை ஏற்று இந்த வருடம் இந்த பாசுரங்களுடைய வியாக்கியானங்கள் விளக்க உரை ஸ்ரீ கோதை தமிழ் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனலில் பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நேரிலே வந்து இந்த விளக்க உரையினை கேட்க முடியாத அடியவர்களும் பக்த கோடிகளும் அந்த யூடியூப் சேனல் மூலமாக அதையும் கண்டு அனுபவித்து ஆண்டாள் நாச்சியார் நம்முடைய நன்மைக்காக என்னென்ன செய்திருக்கிறார் என்ற விஷயத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள இது உதவியாக இருக்கும் என்பதை அடியேன் தாழ்மையோடு விண்ணப்பித்துக் கொள்கிறேன். சாதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 11வது நாள் நோன்பை நோற்று கொண்டிருக்கிறோம். இன்றைய பாசுரமானது கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து மிகிழ்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்கிற பாசம். ஆழ்வார்கள் வரிசையிலே பூதத்தாழ்வாரை இன்று முன்னிட்டு இந்த கோஷ்டியிலே அவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரையும் தண்டன் சமர்ப்பித்து ஆழ்வார்கள் வரிசையிலே அவரையும் இந்த கோஷ்டியிலே சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய நியமனத்தையும் முன்னிட்டு இந்த தினத்திலே எழுப்பக்கூடிய பெண் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார் என்று பார்க்கிற போது ஆயர்வாடியிலே மிகவும் செல்ல குழந்தையாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தை கிருஷ்ணனாக இருக்கிறார். அதற்கு இணையாக அந்த ஆயர்வாடியில கொண்டாடக்கூடிய பக்தியிலே மிக சிறந்த ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையைத்தான் இன்று எழுப்புகிறார்கள். அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கிறார்? கண்ணனைப் போலவே உயர்ந்த குலத்திலே உயர்ந்த குடும்பத்திலே பிறந்தவராக ஊராராலே மிகவும் உகப்பாக கொண்டாடப்படக்கூடியவளாக ஒரு கொள்கொம்பிலே சேர்த்து விடக்கூடிய அளவிலே கொடி போன்ற மென்மையானவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணினுடைய பக்தியினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கிற போது இப்போ நாம் இந்த நோன்பெல்லாம் நோக்கிறோம். எதற்காக? கண்ணனை நாம் பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைய தினத்தில் எழுப்பப்படக்கூடிய அந்த பெண் என்ன நினைக்கிறாள்னா, உயர்ந்த நிலையிலே அவனை சரணாகதி அடைந்து பக்தியினுடைய மேன்மையிலே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த நம்மை அடைவதற்கு கண்ணன் அல்லவோ நோன்பு நோக்க வேண்டும், அவன் நோன்பு நோட்டு நம்மை பெறட்டும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் இன்றைய தினத்திலே எழுப்புகிறார்கள் என்று சொல்லு. பக்தியினுடைய அந்த நிலை மேம்பட்டு விட்டால், ஆத்மாவினுடைய சொரூபத்தை அறிந்துவிட்டால், நம்மை போன்ற ஆத்மாக்களை பெறுவதற்கு பகவான் தான் நோன்பு நோட்டு வர வேண்டுமா? வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சொல்லப்படக்கூடிய நம்மாழ்வாரை பெறுவதற்கு பெருமாள் தான் ஆசைப்பட்டார். நம்மாழ்வாரை எப்படி இங்கேருந்து அழைத்து போகணும்னு நினைச்சார்? அவர்கள் இந்த தேகத்தோடையே கொண்டு போய் நாம் பரமபதத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் நம்மாழ்வார் அது சம்மதிக்கலை. அது சொரூப விரோதம். ஆத்மாக்கள் தான் அங்கே நுழைய வேண்டும். அதனால் என்னுடைய ஆத்மாவைத்தான் நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போ பக்தியினுடைய நிலையிலே நாம் மேம்பட்டு இருந்தால்
நம்மை போன்ற அந்த உத்தமமான ஆத்மாக்களை அடைவதற்கு பகவான் மிகவும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் இன்றைய பெண் மூலமாக நமக்கு இங்கே ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார். முதலிலே என்ன சொல்லுகிறார்னா, கற்று கறவை பசுமாடு என்று சொல்லலாம், இல்லை பசுங்கன்று என்று சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன சொல்றார், கற்று கறவை அப்படின்னு சொல்ற. பசுக்கள் போல இருக்கக்கூடிய கன்றுகள், பசுக்கள்லாம் நல்லா வளர்ந்து இருக்கக்கூடிய நிலையில இருக்கும், கன்றுகள்லாம் சிறியதாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறதா, கன்றுகள் கூட கிருஷ்ணனுடைய கரபரிசம் பற்றதனாலே கறவை மாடுகள் போல நிற்கிறதா. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியப்படும்? கன்று கன்றாகத்தானே இருக்கும், பசு பசுவாகத்தானே இருக்கும். இது ஏன் கன்று பசு போல ஆகிவிடுகிறது, அதுவும் பால் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறது? இது சாத்தியப்படுமான்னா, பகவானுடைய பரிசம் பட்டால் அது நிச்சயமாக அது சாத்தியப்படும். பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எப்போதும் ஒரே நிலையிலே ஒரே வயதோடு 25 வயதில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 25 வயதிலேயே தான் இருப்பார்கள். எவ்வளவு நாட்கள் போனாலும் பரமபதத்தில் இருக்க நித்திய சூரிகள் அந்த இளமை மாறாமல் யுவாக்களாகவே இளைஞர்களாகவே அங்கே இருக்கிறார்கள். ஏன்? பகவானுடைய அந்த நேத்திர பரிசம் படுவதனாலே, பகவானை கண்ணிலே பார்த்து கொண்டே இருப்பதனாலே, பகவானும் அவர்களை நோக்கி கொண்டே இருப்பதனாலே அவர்களிடம் தேகத்திலே ஏற்படக்கூடிய அந்த விகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இது எப்படி சாத்தியப்படுமா? இப்படிலாம் நடக்குமா? நித்திய சூரிகள் பரமபதத்தில் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, இந்த பூலோகத்தில் யாராவது பகவானை கண்ணிலே பார்த்துவிட்டு அந்த மாதிரி இளைஞர் போல இருந்திருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இங்கே ஏற்படும். அப்பதான் ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். தசரத சக்தி என்ன சொல்வார்னா, மகனை பற்றி சொல்லுகிறார், ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி, தேவகுமாரன் போன்ற உருவமுள்ளவனும் ஆபரணங்களாலே அலங்கரிக்கப்பட்டவனும் கம்பீரமான நடையை நடந்து வருகிறவனுமான என் பிள்ளையான ஸ்ரீ ராமனை நான் கண்களாலே பார்த்தால் நெஞ்சிலே நினைக்கிற போது என் உள்ளமெல்லாம் ஆனந்தத்திலே குளிர்க்கிறது. அவனை கண்ணில் பார்த்தாலே போதும், என் மனசில் சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே என் மகனான ஸ்ரீராமனை நான் கண்களாலே பார்த்தால் நான் என்னவாகி விடுகிறேன்னா, வாலிபனாகி விடுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லுகிற போது தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனையாவது வயது? 60,000 வயதிலே அவர் சொல்லுகிறார், ராமனை நான் பார்த்தால் நான் வாலிபனாகி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே தசரதனுக்கு அது நடந்திருக்கிறது இல்லையா? அதன் போல இந்த கன்றுகளை அவன் கரபரிசம் பட்டதனாலே அந்த கன்றுகள் என்ன ஆகுது? பசுக்கள் போலே வளர்ந்து நின்று பால் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அது அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்ன விஷயம் சொல்றாங்க? பகவானை நாம் நெஞ்சிலே நினைத்தால் ஆனந்தம் பிறக்கும். நம்ம மனசு எப்போ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்பாங்க. நம்ம யாராவது டெய்லி ஒரு 10 ரூபா 10,000 ரூபாய் இனாமா கொடுத்தாங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த சந்தோஷம் அல்ப சந்தோஷம், மீண்டும் மீண்டும் நம்மளை கையேந்த வைக்கக்கூடிய சந்தோஷம். ஆனால் பகவானை மனதாலே நெஞ்சால் நினைத்தாலே ஆனந்தம் பிறக்கும். கண்ணாலே கண்டாலோ நம்மை வாலிபனாக்கும். கையால் தொழில் சிசு பருவத்தை அடையும். எவ்வளவு வயோதிகமாக இருந்தாலும் பகவான் அப்படி கையில் தொட்டு விட்டார்னா அவர்கள் இளைஞர் போலவே இருப்பார்கள். அதனால் அவனுடைய கண் பார்வை படுவதற்கும் அவனை மனதிலே நினைப்பதற்கும் அவன் நம்மை தொடுவதற்கும் எல்லா விதமான பலன்களும் இதிலே இருக்கிறது. அதனாலே கற்று கறவை என்று சொல்லுவோம். ஏன் இந்த கறவையால இருக்கிறதுல கூட கன்றுகளை அவன் விரும்புகிறான் என்கிற ஒரு நிலை வர வேண்டும் இல்லையா? பகவான் முதலிலே மனிதர்களை ரட்சிக்க தான் வருகிறார். இந்த ஆத்மாக்கெல்லாம் நல்ல கதி அடையட்டும் என்ற நிலையிலே வருகிறார். அந்த மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிற போதே பசுக்களை பார்த்தா அது மேலே அவருக்கு இறக்கம் வந்துடுமா. ஏன்னா பசுக்கள் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இருப்பது, பிறருடைய பொறுப்பிலே தான் ரட்சித்து கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய பசுக்கள், அதனால அதில் இறக்கப்படுவார். அந்த பசுக்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே கன்றுகள் வந்து விட்டா என்ன செய்வாராம்?
இது அதிலையும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி குறைவாக இருக்கிறது என்று கன்றுகளே ரட்சிப்பார். அதனாலதான் அந்த பசுக்களையும் கன்றுகளையும் பகவான் மேய்ப்பதிலே அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுகிறான் என்று சொல்லுகிறார். நம்மாழ்வார் சொல்றாரு, எப்போ பகவான் உகப்பாக இருக்கிறான்? அடியார்கள் இருக்கும்போது. அடியார்களிலும் தாழ்ந்த ஞானத்தோடு இருக்கக்கூடிய பசுக்களை மேய்க்கிற போது உகப்போடு இருக்கிறான். நம்மாழ்வார் சொல்றார், திவத்திலும் பசிநிறை மேய்ப்பு உவத்தி செங்கனி வாயங்கள் ஆயர் தேவேங்கிறார். அந்த பசுக்களை மேய்க்கிற போதுதான் பகவான் மிக உகப்பாக இருக்கிறார். இது நம்மாழ்வார் நமக்கு சொன்ன நிலை. திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றார்னா, கன்று மேய்த்து இனிது உகந்த காலாய்கிறார். பசுக்களை மேய்க்கிற போது உகந்திருக்கிறான்னு நம்மாழ்வார் சொல்றார். திருமங்கை ஆழ்வார் ஒருபடி மேலேயே போயிட்டார். கன்றுகளை மேய்க்கிற போது இனிய உகப்போடு இருக்கிறான். அப்ப இதுல எது உகப்பு அதிகம்? பசுக்களை மேய்ப்பதை காட்டிலும் கன்றுகளை மேய்ப்பதிலே பகவானுக்கு மிகவும் உகப்பு இருக்கிறது. என்ன காரணம்? யார் ஒருவர் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு சக்தியற்ற நிலையிலே இருக்கிறார்களோ அவர்களை காப்பதிலே, அவரை ரட்சிப்பதிலே தான் பகவானுக்கு உகப்பு அதிகம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கன்றுக்கும் கீழான நிலையிலே போய் பகவானை சரணமடையணும். அப்போது அவன் நம்மை ரட்சிப்பதிலே உகப்படைகிறான். அதனாலதான் இந்த கன்றுகளை பற்றி இங்கே சொல்லுகிறார். ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவர்னா, சுபதாந்திரியம் மிக்கவர்களான மனிதர்களை பார்த்தால் சரி இவங்களை காப்பாற்றலாம்னு நினைப்பார். ஆனால் நம்மக்கிட்ட சுபதாந்திரியம் இருக்கும், நான் எனதுங்க இருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம்? பெருமாள்கிட்ட, நீ என்ன என்னை காப்பாற்றுறது? என்னையை காப்பாற்றிக்கிறது எனக்கு தெரியும், என்கிட்ட தொழில் இருக்குது, கோடி கோடியாக சம்பாதிக்க தெரியும்னு போயிடும். பார்ப்பார், சரி போ அப்படின்னு விட்டுருவார். அந்த மனிதர்களிலே ஆயர்பாடியில் இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் இரக்கம் கூடுமா. ஏன்னா அவர்கள் ஞான குறைவானவர்கள், இடக்கை வழக்கையே தெரியாது. அதனால் அவர்கள் மேலே கொஞ்சம் இரக்கம் அதிகமாக வைப்பாராம். சரி, ஆயர்பாடியில் அவர்களை பார்க்கிற போது பசுக்களை பார்த்து விட்டா என்ன செய்வார்? அந்த பசுக்கள் மேலே அவருக்கு பாசம் அதிகமாக போகும். ஏன்னா இது பிறரை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறது. அதிலும் கன்று குட்டிகளை பார்க்கும்போது பசுவை மறந்துடுவார். இந்த கன்று குட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது, இதை நாம் பார்த்து காப்பாற்றினால்தான் ஒன்று என்று இந்த கன்றுகள் மேலே இரக்கத்தை தன்னிடம் அதிகமாக வைப்பான் என்று சொல்லுகிறார். அதனால்தான் தன்னிடம் அண்டி இருக்கும் பசுக்களிடம் பிரியம் கொண்டிருப்பான். பசுக்களிலே பார்த்தால் கன்றுகளிலே பிரியம் அதிகம் கொண்டிருப்பான் என்று சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம்? என் கண்ணுக்குட்டி மேலதான் அவருக்கு பாசமானா, ஞான குறைவாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பகவான் ரட்சிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஞான குறைவுங்கிறது என்ன? ஒண்ணுமே படிக்காம இருக்கிறது, எதையுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறது, நம்ம வாடி வீட்டில் உட்காந்துருந்தா பெருமாள் வந்து நம்மளை ரட்சிப்பார்னு எடுத்துக்கணுமான்னா, ஞான குறைவு என்று எங்க சொல்லுகிற போது அது எதை சொல்ல வேண்டும் என்று குறிக்கிறது என்றால், நான் எனது என்ற அகங்காரம் அமகாரம் இல்லாமல் இருப்பதுதான் அந்த நிலைமை. என்னால் என்ன முடியும், நான் எல்லோரையும் காப்பாற்றிக் கொள்வேன் என்ற நினைவு இல்லாமல் இருப்பதுதான் அந்த நிலை. அந்த நிலையில இருக்கக்கூடிய கற்று கறவை அப்படிப்பட்ட பசுக்கள் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு இருக்கிறதுனா கணங்கள் பலங்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு பசுக்கள் கூட்டங்கூட்டமாக ஒவ்வொரு வீட்டிலுமே இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பசுக்களுடைய கூட்டங்களே எவ்வளவு என்று அளவிட முடியாத அளவுல இருக்கான். அப்ப நிறைய பசுக்கள் ஒரு வீட்டில் இருக்கு. இப்போ ஒருத்தர் வீட்டில் போய் ஆயர்பாடியில் உங்க வீட்டில் எவ்வளவு பசு இருக்குன்னா தெரியாது, நீங்க நிக்கிறது பூரா நம்ம தான் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் 5 லட்சம் குடும்பங்கள் அந்த ஆயர்பாடியில இருக்கு. அப்படி 5 லட்சம் குடும்பங்களிலும் எண்ணிலடங்காத பசுக்கள் அங்கே நிறைந்திருக்கிறது. எவ்வளவு பசுக்கள் இருக்கிறது என்றே கணக்கு பார்க்க முடியாதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றார்? கணங்கள் பல அப்படின்னு. அப்படி நிறைந்திருக்கிறது. அது எப்படி நிறைந்திருக்கிறன்னு சொல்றாங்க, நாராயணா என்று சொல்லுகிறோம். இந்த நாராயணாங்கிற அந்த சொல்லும் அந்த மந்திரத்திற்குள்ளே என்ன மறைந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த மாதிரி கணங்கள் பல அதுக்குள்ள மறைந்திருக்கிறதா. என்ன காரணம்? நம்ம கடந்த நாட்கள்லேயே பார்த்தோம். நர என்று சொன்னால் மனிதர்களை குறிக்கும், நார என்று சொன்னால் உயிருள்ள அனைத்து பொருள்களையும் அதுக்குள்ள அடக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகளிலிருந்து மிகப்பெரிய உருவத்தை கொண்ட எந்த உயிரினமாக இருந்தாலும் அதில் சேர்ந்துவிடும்.
நாரா என்று சொன்னால் உயிரில்லாத அனைத்து பொருள்களும் சேர்ந்து கொள்ளும். இப்போ உயிருள்ள பொருள் எத்தனை, அதில் மனிதர்கள் எத்தனை, மற்ற ஜீவராசிகள் எத்தனை, உயிரில்லாத பொருள்கள் எத்தனை நம்மளால கணக்கு பார்க்க முடியுமா? கணக்கே பார்க்க முடியாது. அதை கணக்கு பார்க்காம அதுக்கு பொதுவாக ஒரு வார்த்தை வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கிறோம்? நாரா அப்படின்னு சொல்லிட்டா இந்த எல்லா 14 லோகங்களிலே இருக்க எண்ணிலடங்கா பொருள்களும் அதுக்குள்ள அடக்கும். அப்படிப்பட்ட நாரா அயனமாக இருக்கிறான். அதையெல்லாம் தாங்கி கொண்டிருப்பவன் யார்? பெரிய குடும்பங்க. அந்த வீடு ரொம்ப புகழ் வாய்ந்த குடும்பங்க, எல்லாம் இருக்கு. அந்த குடும்பத்தை இப்போ யார் தாங்கிக்கிட்டு இருக்கான்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா? ஒரு சாதாரண குடும்பத்தையே தாங்கிறதுக்கு ஒருத்தன் வேணுங்கிறோம். இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருப்பவனாக பகவான் இருக்கிறான். அவன் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருள்களுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதை போன்று எண்ணிலடங்காத பசு கூட்டங்களை அந்த ஆயர்பாடியிலே கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதான் சொல்றாரு, கணங்கள் பல. அது எவ்வளவு பசுக்கள் இருக்கு, எப்படியாவது ஒரு கணக்கு சொல்லுங்க சாமின்னு கேட்டாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இங்க வாங்க, பகவானிடம் எத்தனை குணங்கள் இருக்குன்னு நீங்க எண்ணி சொல்லுங்க, நான் இந்த ஆயர்பாடியில எத்தனை பசுக்கள் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். பகவானுடைய குணத்தை யாரால எண்ணி சொல்ல முடியும்? அவர்கிட்ட ஒரு 100 குணம்தான் இருக்கு, ஒரு 500 குணம்தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் என்ன சொல்றாங்க, அந்த குணங்களை கூட எண்ணினாலும் எண்ணிவிடலாம். ஆனால் ஆயர்பாடியிலே இருக்கிற பசு கூட்டங்களை நம்மளால எண்ணி சொல்ல முடியாத நிலையிலே இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கு? அவர் பேரையும் எண்ண முடியாது, அவர் குணங்களையும் எண்ண முடியாது, ஆயர்பாடியில் இருக்கிற பசுக்களையும் எண்ண முடியாது. அவருக்கு அத்தனை பேர் அத்தனை குணங்களா இருக்கு பகவானுக்கு என்று கேட்கிறார். அப்பதான் அம்மாழ்வார் சொல்றார், பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே, பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் பலபல கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம். பகவானை எப்படி அனுபவிக்கணுங்கிறார். அவனுடைய பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே, பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல. இதையெல்லாம் அவர்கிட்ட அவ்வளவு இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த எல்லாம் கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் பாம்பனையான் மேலோர்க்கேயோன். இதையெல்லாம் எல்லா விதத்திலையும் அனுபவிக்கணுமா? அப்படிப்பட்ட குணங்களும் பெயர்களும் நாமங்களும் ஆபரணங்களும் நிறைந்தவனாக பகவான் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அதுபோல அப்படி நிறைய இருக்கு பசு. கற்று கறவை கணங்கள் பல கறந்து. இன்னைக்கு ஒரு வீட்டில் நம்ம என்ன செய்யறோம், பால்காரர் வாசல்ல பாலை ஊற்றி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த பாலை எடுத்து காய்ச்சி அதை நம்ம பாலாக அருந்துறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் இருக்கு. அதை வச்சுட்டு மறந்துடுறோம், வேற காரியத்தில் இருக்கோம், பால் பொங்கி கீழே போய். இந்த காரியத்தையே நம்மளால செய்ய முடியலையே. ஒவ்வொரு இல்லத்திலையும் இப்படி கணக்கற்ற பசுக்கள் இருக்கு. இதுல எல்லாம் முதல்ல பால் கறக்கணுமே, அதை செய்ய முடியுமா ஆயர்கள்னால? என்ன அந்த கடமையை கிரமமாக செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்கள் ஆயர்கள். ஒரு வீட்டில் எண்ணிலடங்கா பசுக்கள் இருந்தாலும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக இருக்கக்கூடியவன் அத்தனை பசுக்களிலுமே பாலை கறந்து விடுவான். அதுதான் அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, கூர்மையான புக்தி உடையவன் அநேக ஞானிகள் செய்யக்கூடிய காரியத்தை ஒருவனே செய்வது போல செய்து விடுவான். பிராமணர்கள் கிரமமாக வேதம் ஓதுவதைப் போல அவன் இந்த பாலை கறந்து விடுவான். வயது குறைந்தவனாக இருக்கக்கூடிய ஒரு சத்திரிய குலத்திலே சேர்ந்தவன் பருவம் நிரம்புவதற்கு முன்னே யுத்த களத்திலே போய் யுத்தம் செய்யக்கூடிய சக்தி படைத்தவனாக இருப்பது போல அந்த ஆயர்பாடியிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த கடமையை கிரமமாக செய்து விடுவார்கள். அந்த பசுக்களிலே பால்கள் அனைத்தையும் கறந்து விடுவார்கள். ஏன் அப்படி? பலவிதமான அரிய செயல்களை செய்யக்கூடிய குலத்திலே பிறந்ததால் அவர்களுக்கு அந்த சக்தி உண்டு. சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு சக்தி அவர்கள் இரத்தத்திலே இருக்கும் என்று சொல்வது போல அந்த குலத்திலே பிறந்ததனாலே அந்த காரியத்தை கிரமமாக செய்யக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கிறார். கற்று கறவை கணங்கள் பல கறந்து.
இவ்வளோ பசுக்களையும் பசுக்களிலும் பாலை கறக்கக்கூடிய சக்தி மிக்க குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக நீ இருக்கிறாய். இதைத்தான் இன்னொரு வரைக்கும் அவங்க சொன்ன வந்தாங்க. அப்படி இருக்கிற அந்த சக்தியை நீ யார் இடத்துல பயன்படுத்தணும்? உன்னையே தஞ்சம் என்று இருக்கக்கூடிய, உன்னை விட்டு விட்டு கோஷ்டியிலே கலந்து கொள்ள மாட்டோம் என்று நினைவோடு இருக்கக்கூடிய எங்களிடமே காட்டுவதான். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சிலர் மாடு வளர்ப்பாங்க. அந்த மாடு என்ன செய்யும்னா, ஜல்லிக்கட்டில் போய் கலட்டி விட்டு அங்கே யாரையும் முட்டாது. வீட்டில் புல் போடுறவன் தண்ணி கூடுறவனை பார்த்து முட்டுவான். இது எப்படி இருக்கும்? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுபோல இந்த பெண்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ பலமிக்க குடும்பத்திலே பிறந்தவள், எல்லாவித காரியங்களையும் சாதிக்கக்கூடிய சக்தி உங்களிடத்திலே இருக்கிறது. அந்த சக்தியை நீ எங்க கிட்ட காட்டி எந்த பிரயோஜனம் இல்லை. நீ யாரிடம் காட்ட வேண்டுமோ அவர்களிடம்தான் காட்ட வேண்டும். யாரிடம் காட்ட வேண்டும்? செற்றார் எதிரிகளிடத்திலே காட்ட வேண்டும். யார் எதிரி என்று கேட்கிறார்கள். என்ன சொல்றாங்க? செற்றார் இடத்திலே காட்டு, எதிரிகள் இடத்திலே காட்டுனா. தூய்மையான வைணவத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு யார் எதிரி? நமக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருந்து, நமக்குன்னு தனிப்பட்ட விருப்பங்கள் இருந்து, அந்த விருப்பங்களுக்கு இடையூறாக நிற்பவர்கள் தான் நமக்கு விரோதி. நமக்கு இருக்கக்கூடிய ஆசை ஒன்னே ஒன்று தான். என்ன? இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கணும், போகும்போது பரமபதத்துக்கு போய் சேர்ந்தோன்னு மீண்டும் இங்கே வரக்கூடாதுன்னு. அதை தடுப்பதற்குண்டான எதிரிகள் நமக்கு இங்கே கிடையாது. அதுக்கு எதிரியாக இருந்தால் நம்மளே இருந்தால் தான், நமக்கு பிற எதிரி கிடையாது. அப்போ இங்கே எதிரின்னு சொல்றாரு, செற்றார்கள் என்று சொல்லுகிறாரு. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கிற போது, கிருஷ்ணனுடைய பெருமையை யார் யார் பொறாமைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் எதிரிகள். அவர்கள்தான் நமக்கு எதிரிகள். அவர்களை எப்படிப்பட்ட எதிரிகள் நினைக்கிறாராம்? ராமாயண யுத்தம் தொடங்குவதற்கு முன்னே ஆஞ்சநேயர் போய் சொல்லிட்டு வந்தார். ராவணன் கேட்கல. இவங்க இலங்கைக்கு சேது கட்டி அந்த கடலிலே அணை கட்டி இலங்கைக்குள்ளேயும் போயிடுறாங்க. போன பிறகும் கூட இந்த ராமன் என்ன பண்ணாரா, இருந்தாலும் கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம், யாராவது ஒருத்தர் தூது போகணுமே. ஏற்கனவே ஆஞ்சநேயர் போய் பெரிய பிரச்சனையாகி அவர் ஊரவே எரிச்சிட்டு வந்துட்டார். அதனால அவர் ரொம்ப கோபக்காரராக இருக்கிறார், அவரை அனுப்பக்கூடாதுன்னு அங்கதனை அனுப்புனாங்களாம். அங்கதன் தூதுவனாக போகிறார். தூதுவனை தூதுவனாக நடத்த வேண்டும். ஆனா அந்த சபையில ராவணன் எப்படி நடத்தினார்? ராமனிடமிருந்து நீ தூதுவனாக வந்திருப்பதனாலே நீயும் எனக்கு எதிரிதான் என்று நடத்தினான். அப்படி ராவணன் எப்படி அங்கதனை எதிரி என்று நினைத்தானோ, அதை போல இந்த கோஷ்டிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணனுக்கு எதிரான நிலையில இருப்பவர்கள் எல்லோருமே நமக்கு எதிரிகள் தான் என்று நினைக்கிறார். அப்ப நமக்கு எதிரி யாரு? பகவானை யார் யார் நிந்திக்கிறார்களோ, பகவான் யார் யாரை பகவானை தூஷிக்கிறார்களோ அவர்கள் பூரா நமக்கு எதிரி. பகவானுக்கு யார் எதிரி அப்படின்னு பார்க்கணும். எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் அவனானே படைக்கப்பட்டது. அவரே அவருக்கான எதிரியை படைச்சிருவாரா? தேவையே இல்லையே. ஆனா அவருக்கு எதிரி இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னா, அவனை சரணமடைந்த உண்மையான பாகவதர்களை யார் யார் துன்பப்படுத்துகிறார்களோ, அவனுடைய அடியவர்களுக்கு யார் யார் இடையூறு செய்கிறார்களோ அவர்கள்தான் பகவானுக்கு எதிரி. மகாபாரத யுத்தம் நடத்த வேண்டிய கட்டாயம் கிருஷ்ணருக்கு என்ன இருக்கு? அவர் கௌரவர்கள் நல்லா இருந்தாருன்னா, பாண்டவர்கள் நல்லா இருந்தானா, எல்லாரும் நமக்கு அத்தை பிள்ளைக்கு தானே, நல்லா இருந்துட்டு போலாம்னு நினைக்கலாம். ஏன் பாண்டவர்களோடு சேர்ந்து கௌரவர்களை அழிப்பதற்கான காரியத்தில் ஈடுபட்டார் என்று சொன்னால், தன்னை சரணமடைந்த உத்தமமான பாகவதரான திரௌபதிக்கு ஏற்படுத்திய துன்பத்திற்காகத்தான் அந்த யுத்தமே நடத்தினார். பாஞ்சாலியை துயிலுகிற போது யார் யார் கண்களிலே பார்த்து கொண்டிருந்தானோ, பார்த்து கொண்டிருந்தவனுக்கு யார் யார் உதவியாக வருகிறானோ அத்தனை பேரையும் கொன்று முடிப்பேன்னு சபதம் எடுத்தார். அப்படி சபதம் எடுத்துட்டு தான் அந்த சண்டையை நடத்துறார். ஆனால் அந்த சண்டை நடக்கக்கூடாதுன்னு தூது அவரே போறார். ஆனால் அவருக்கு தெரியும் யுத்தம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டாகணும். அவர்களெல்லாம் கொண்டால்தான் திரௌபதியினுடைய கூந்தலை முடிக்க முடியும். அவன் சபதம் பண்ணி கூந்தலை அவுத்து போட்டிருக்கிறார். ஏன் அப்படி செய்தா? எல்லா யுத்தமும் முடிஞ்சு எல்லாரும் ஒரு சகஜ நிலைக்கு வரும்போது கண்ணன் ரொம்ப சோகமா அமர்ந்திருந்தார். அப்ப தர்மபுத்திரன் போய் கேட்டுக்கிறாரு, கண்ணா நீங்க ரொம்ப வருத்தமா இருக்க மாதிரி இருக்கு,
இன்னும் என்ன யோசனை, அதுதான் தீயவர்களை எல்லாம் நம்ம அழித்து விட்டோமே, இன்னும் என்ன யோசனைன்னு கேட்டாராம். அதாவது வாஸ்தவம் தான், எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டோம், ஆனால் ஒரு 5 பேர் இன்னும் பாக்கி இருக்கிறான்ற வருத்தம் எனக்கு இருக்குன்னார். அப்போ கேட்டுக்கிறாரு தர்மபுத்திரன், நீ 5 பேர் பாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்வதை பார்த்தால் நீ எங்களைத்தான் சொல்ற போல இருக்கேன்னு கேட்டார். கண்ணன் சொல்றார், நிச்சயமாக உங்களையும் நான் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா அவர் என்ன சபதம் செய்திருந்தார், திரௌபதியை துயிலும் போது சபையில யார் யார் பார்த்து கொண்டிருந்தானோ அத்தனை பேரையும் கொண்டு முடிப்பேன்னு சொன்னார். இந்த 5 பேரும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, அப்போ உங்களையும் நான் கொல்லத்தானே வேணும். ஆனா திரௌபதியை தலைவிரி கோலமாக பார்க்க முடியாத நான் தான் இவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்தினேன். அந்த திரௌபதியை விதவையாக பார்த்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக உங்க 5 பேரை மன்னிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு உண்மையான ஒரு பக்தைக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். அப்ப கேட்கிறார் தர்மர், நாங்க என்ன செய்ய முடியும், அந்த சபையில நாங்களே எங்களை தோற்றுவிட்டு அடிமைகளாக உட்கார்ந்து இருந்தோமே, எங்கள் மனைவியை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்ன. உன் மனைவியை காப்பாற்றிருக்க வேண்டாம். எப்போது அந்த சபையில அச்சுதா நிலையா கோவிந்தா புண்டரிகாச்சா ரச்சமாம் சரணாகதாம் என்னை சரணமடைந்த பிறகு என்னுடைய பக்தையை நீ காப்பாற்றவில்லை, அதனால தான் உங்களை கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா திரௌபதிக்காக உங்களையும் மன்னிக்கிறேன் அப்படின்னார். அப்ப அடியவர்கள் மேலே அவர் இவ்வளவு அன்போடு இருந்து அவர்களுக்கு யார் விரோதியோ அவர்களைத்தான் அவரும் விரோதியாக நினைக்கிறார். அப்படிப்பட்ட செற்றார்கள் இடத்திலே போய் உங்கள் வேகத்தை காட்ட வேண்டும். இங்க யார் செற்றார், இங்க கிருஷ்ணாவதாரத்தில் யார் செற்றார் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார் என்றால் கம்சனை பற்றி சொல்லுகிறார். தீய புத்தி கஞ்சன், தீய புத்தி உடையவன் கஞ்சன். அதற்கு மேலே சாது சனத்தை நலியும் கஞ்சன். தீய புத்தி என்ன, தீய புத்தி கண்ணன் அழிந்தே ஆக வேணுங்கிறது தீய புத்தி. அப்ப கண்ணன் மேல அவனுக்கு துவேஷம் இருக்கிறது. அதற்கு மேல என்ன சொல்றான், கண்ணனுக்கு உறவா இருக்கிறவங்களை பூரா கொண்டு வரணும்னு நினைக்கும். அதான் சாது சனத்தை நலியும் கஞ்சன்னர். அப்ப அவன்கிட்ட 2 கூட்டமும் இருக்கு. பாகவதற்கு மேலையும் அவனுக்கு துவேஷம் இருக்கிறது, பகவான் மேலையும் துவேஷம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய கஞ்சனைத்தான் இங்க என்ன சொல்றாங்க, செற்றார். அந்த செற்றானுடைய திரள் அழிய நீ செய்ய வேண்டும். அப்படி தீயவனாக இருக்கக்கூடிய கம்சனைத்தான் நீ இந்த பலத்தை எல்லாம் காட்ட வேண்டுமே ஒழிய உன்னுடைய பலத்தை எங்களிடம் காட்டக்கூடாது. கம்சன் அவ்வளவு கெட்டவனா? ஆமா, பாகவதற்கே அபச்சாரப்பட்டுக்கிறான், பகவான்கிட்டே அபச்சாரப்பட்டுக்கிறான். அதுக்கு மேலே அவனுக்கு ஆணவங்கள் எப்படி நிற்கிறான். பிராமணர்கள் போல வேதம் மோதி திரிகிற பிரம்மன், அவன் சொல்றான், பிராமணன் போல வேதம் மோதி திரிகிற பிரம்மா, கபாலத்தை கையிலேந்தி கொண்டு சுடுகாட்டிலே நடமாடக்கூடிய சிவன், சகல சௌபாக்கியங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவலோகத்திலே இருக்கக்கூடிய இந்திரன், திருப்பார்கடலிலே ஒளிந்திருக்கக்கூடிய பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன், இவங்கெல்லாம் எனக்கு சமமாவாங்களான்னு சொல்லக்கூடிய அளவிலே ஆணவத்தின் உச்சியிலே நிற்கிறார். அப்ப அவன் தானே செற்றான். அவனை போன்ற வலிமை நிறைந்தவனைத்தான் உன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும். அதை விட்டு எங்களை போன்ற அடியவர்களிடம் நீ உங்களுடைய குடும்ப பெருமையை காட்டுறியே, இது நியாயமா பெண்ணே என்று சொல்கிறார். அதற்கு மேல உங்கள்கிட்ட என்ன குணம் இருக்கு தெரியுமா, இவ்வளவு பலம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய நீங்கள் சென்று சரி செய்யும். ஒரு வீரத்துல 3 விதமான வீரங்கள் இருக்கிறது. எதிரி நம் மீது படையெடுத்து வந்த பிறகும் அவனை எதிர்த்து சண்டை போடாமல் இருப்பது அதம வீர லட்சணம். அது வீரமே கிடையாது, அது அதம வீர லட்சணம். சிலர் இருப்பாங்க, எதிரி நம்ம நாட்டுக்குள்ள படையெடுத்து வரட்டும், வந்த பிறகு நாம சண்டை போடலாம் அப்படிங்கிறது மத்தியம வீர லட்சணம். இது சராசரி. ஆனா உத்தம வீர லட்சணம் ஒண்ணு இருக்கு. என்ன உத்தம வீர லட்சணம்? யார் எதிரி என்று நமக்கு தெரிகிறானோ அவன் நம்மிடம் வருவதற்கு முன்னே நாம் அவனிடத்திலே போய் அவனிடம் சண்டையிட்டு அவனை தோற்கடிக்க வேண்டும். இதுதான் உத்தம வீர லட்சணம். இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய நீங்க எப்படிப்பட்டவர்கள்? உத்தம வீர லட்சணத்தை படைத்தவர்கள். எதிரிடம் தேடி சென்று சொல்றாங்கல்ல, சிங்கத்தை அதன் குகையிலே சென்று நான் சந்திக்கிறேன் என்று சொல்லுகிறது போல அப்படிப்பட்ட உத்தம வீர லட்சணத்தை உடையவர்கள். இது யாரிடத்திலே இருந்ததுன்னா, ராமபிரான் எதிரி என்று யாராவது தெரிந்தால்
தானே வழிவிலே போன்று அங்கே யுத்தம் செய்து அந்த எதிரிகளை கொன்று முடிப்பான். இது வால்மீகி பகவான் ராமாயணத்திலே சொல்லப்பட்டார். அப்படிப்பட்ட சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத வீரம் படைத்தவர்கள் நீங்கள். என்ன வீரத்திலே ஒரு குற்றமா? இப்பத்தான 3 விதமான வீரத்தை பார்த்தோம். அதுலேயும் ஒரு லட்சணம் சொல்றார். எப்படிப்பட்ட சொல்றாருன்னா, பல குற்றங்கள் வீரர்களுக்கு உண்டு, அந்த குற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றார். என்ன இல்லை? எதிரிகள் படையெடுத்து வர பார்த்திருக்கை. அவன் எதிரி உள்ள வர வரைக்கும் வேடிக்கை பார்க்கறது, போரிலே புறமிதுகிட்டு ஓடுவது, ஆயுதம் இல்லாதவர்களுடன் போர் புரிவது, இப்படின்னு சில போர் குற்றங்கள்லாம் இருக்கு. அந்த விதமான குற்றங்களும் உங்களிடத்திலே இல்லை. பலம் வாய்ந்தவராக இருக்கிறீர்கள். அந்த பலத்தை யாரிடம் பிரயோகிக்க வேண்டும் என்ற முடிவும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த எதிரியிடம் தேடி சென்று போய் நீங்கள் யுத்தம் செய்யக்கூடிய, எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அப்படி இருக்கும்போது கூட போர்க்குற்றத்திலே ஈடுபடாத நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அந்த குடும்பத்தினுடைய மேன்மையை பற்றித்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லிக்கிட்டே வருகிறார். இந்த எழுப்பப்படக்கூடிய பெண்ணினுடைய மேன்மையாக இதை பெற்றார் அப்படின்னு சொல்றார். அதற்கு மேலே குற்றம் ஒன்று இல்லாதவர்கள் என்று எப்படி ஆகிறார்கள்னா, எம்பெருமானுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள்னால அவர்களிடத்தில் எவ்விதமான குற்றமும் இல்லை. இந்த போரிலே ஈடுபடக்கூடிய குற்றங்களும் அவர்களிடத்தில் இல்லை. அதற்கு மேலே பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக அவர்களிடம் இருப்பதனால எந்த விதமான குற்றங்களும் அவரிடம் இல்லை. ஏன் அப்படி ஆகிறாருன்னா, பகவானுடைய பார்வை பட்ட மாத்திரத்திலேயே அவன் அடியவர்களிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் போய்விடும். அது எப்படி சாமி போகும்? அதெல்லாம் போகுமா? நம்ம 1000 குற்றம் செய்வோம், பகவான் கண்ணுக்கு முன்னாடி போய் அவரை பார்த்துட்டாருன்னா நமக்கு பாவமெல்லாம் போயினா ரொம்ப சௌரியமா இருக்க அப்படின்னு இருக்கு. அவன் நிற்பதல்ல, அவனை பூரணமாக சரணமடைந்தால், அவனே கதி என்று இருந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் நீக்கும் அப்படின்னு கேட்கிறார். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அனாதிகாலமாக கெட்ட ஆச்சாரங்களை உடையவனாக இருந்தாலும், கண்டதையெல்லாம் உண்பவனாக இருந்தாலும், செய்நன்றி மறந்தவனானாலும், நாஸ்திகனாக இருந்தாலும், ஆதி தேவனான ஸ்ரீமன் நாராயணனிடத்தில சர்வ சிரத்தையுடன் எவன் ஒருவன் சரணமடைந்து பிரார்த்தித்து நிற்கிறானோ, அவன் மேலே பகவானுடைய பார்வை படுகிறதோ, அவன் எவ்விதமான தோஷமற்றவனும் ஆகிறான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் பகவான் ராமன் என்ன சொல்றார்? விபீஷணனை ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்லும்போது சொல்றார், குற்றம் இருப்பவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் ரட்சகனுக்கு அழகு. ஒரு குற்றம் செய்யாதவன் என்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் உயர்ந்த ஞானத்தோடு பார்க்கிறேன். உயர்ந்த ஞானத்தோடு இருக்கிற பெரியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரிடமும் குற்றம் பார்க்க மாட்டாங்க. சுருக்கமாக சொன்னாங்க, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஒரு தப்பு இருக்கும். தப்பை பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம தனியாக இருப்போம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, அவர் சரியில்லாத ஆளுங்க, யாரு கூடயும் சேர மாட்டார், தனியாக இருக்காங்க. அதுதான் ராமன் சொல்றார், குற்றங்களை தோஷங்களை பெரியோர்கள் பார்ப்பதில்லை என்று ராமன் சொல்றார். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, மிகவும் மிகவும் கெட்ட, அதான் சொல்றாரு, துர்ர ஆச்சாரத்தை உடையவனையும் என்னையே உபாயமாக கொண்டு என்னை அடைந்தானாகில் அவன்தான் உலகத்திலேயே பெரிய சாது என்று நினைக்கத்தக்கவன். எல்லா விதமான கெட்ட ஆச்சாரங்கள் இருக்கு ஒரு காலத்துல. ஆனா அதையெல்லாம் விட்டு நான் பகவானே தஞ்சம் என்று வந்து விட்டானால் அவன்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சாது, உத்தமமான பாகவதனாகிறான். எப்போ? நல்ல விஷயத்திலே திடபுத்தி உடையவன். நல்ல விஷயம் எது? நமக்கு நல்ல விஷயம்னா தனியாக கேட்டால் நிறைய சொல்லும். ஆனால் உண்மையிலேயே நல்ல விஷயம் பகவானிடத்திலே பூர்ணமாக சரணமடைந்து இருப்பது. அப்படி உடையவன் சாது கோஷ்டியிலே கொல்லத்தக்கவன் என்று கண்ணனும் சொல்லியிருக்கிறார். ஆக அவனுடைய பார்வைப்பட்டால் நம்ம நல்லவர்களாக தூய்மையானவர்களாக மாறிவிடுவோம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ராமனும் சொல்லுகிறார், கண்ணனும் சொல்லுகிறார் அப்படின்னு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் எப்படி வந்தாங்கன்னா, அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை காணா கண்ணனாக இருப்பான். ஆனால் அவர்கள் ஒரு சிறிய நன்மை செய்தால் அதை பெருசாக பேசுவான். இன்னைக்கு என் கோஷ்டி வாங்கின பிரசாதத்தில்
போகிற வழியிலே இன்னொரு ஆத்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு அதை பெருசாக பேசுவாங்க. அந்த அளவுக்கு அடியவர்கள் மேலே உண்மையான ஒரு பாசத்தோடு இருக்கிறான். பக்தர்களுடைய குற்றங்களை காணாதவன் அன்றோ கமலக்கண்ணன். அவருக்கு ஏன் கமலக்கண்ணன் பேர் வருது? பக்தர்களுடைய குற்றங்களை பார்க்காம போயிடுவார். அப்பயே இந்த வேலையை பார்த்துருக்கிறார். வேண்டியவங்கன்னா ஒன்று, வேண்டாதவங்கன்னா ஒன்றுன்னு இந்த வழி ஆரம்பிச்சு வச்சவர் யாராக இருந்திருக்கிறார்? கண்ணனாகத்தான் இருந்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு அப்படி இருந்தார்னா, யார்கிட்ட காணாத குணத்தில் இருந்தார்னா, ஒரு பக்தன் சரணமடைந்து விடுகிறார். சரணமடைகிற போது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு அவனிடம் சில குறைகள் இருக்கு. அதை தாயார் பார்த்துட்டு பெருமாள்கிட்ட சொல்றாராம், நம்ம அவசரப்பட்டு இவனை சேர்த்துட்டோமோ, இவனிடம் சில குறைகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு பெருமாள்கிட்ட பிராட்டி சொன்னா ஒத்துக்கிற மாட்டார். தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்தார், செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். அப்படியெல்லாம் என் அடியவர்கள் தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. யார் சொன்னா? பிராட்டியே சொன்னாலும் சொல்லுவாங்க, தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சால் நல்ல விஷயத்தான் செஞ்சிருப்பாங்க. அதனால இதெல்லாம் நான் ஒத்துக்கிற முடியாதுன்னு பிராட்டி சொன்னால் கூட ஒத்துக்கொள்ளாத நிலையிலே நம்மீது பாசம் வைத்திருக்கக்கூடியவனாக பரமாத்மா இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஆக குற்றமே இல்லாத நிலையிலே இருக்கக்கூடிய ஆயர்களாக இருக்கிறார்கள். என்ன சொல்ற அடியவர்களை பற்றி சொல்றார், குன்றனைய குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும். ஒரு மலை அளவுக்கு நீ தப்பு செஞ்சிருந்தாலும் உன்னிடம் தேடி பிடிச்சு நல்ல குணம் இருக்கான்னு பார்த்து அதை வைத்து உன்னை ரட்சித்து விடுவார். இரணியனை மார்பை கிழிக்கும் போது கூட எதுக்கு கிழிச்சாருனாங்க? வெடி தோற்றத்தில் அவன்கிட்ட எந்த பக்தியும் இல்லை, அடியவர்கள் மேல பாசம் இல்லை. நெஞ்சுக்குள்ளையாவது எங்கேயாவது கொஞ்சம் அவனுக்கு இருந்தா ரச்சகம் பண்ணிடலாம்னு நெஞ்சை கிழிச்சு உள்ள தொலாவி பார்த்தார். துளி கூட இல்லை. அப்புறம் குடலை உருவி வெளியே போட்டார், நீ இருந்தே பிரயோஜனம் இல்லை என்று. ஆக நம்ம எவ்வளவு குற்றம் செய்தாலும் கூட குணத்தை நோக்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவலருக்கு ஒரு பொற்கொடி போன்று இருக்கிறார். ரொம்ப மென்மையானவளாக அவர்களுக்கு ஒரு அலங்காரமான நிலையிலே நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். பகவானுக்கு என்ன பெருமை சொன்னாங்க? ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. இது யாருக்கு பெருமை? கண்ணனுக்கான பெருமை. இந்த பெண்ணுக்கான பெருமை என்ன? கோவலர்தம் பொற்கொடியே. அப்ப கண்ணனுக்கு சமமான பெருமை உடைய பெண்ணாக நீ இருக்கிறாயே அப்படின்னு. பொற்கொடியே, ரொம்ப மென்மையானவளாக. ஒரு கொடி படர்மா என்ன செய்யணும்? தரையிலே விட்டோம்னா அது காஞ்சி போயிடும். அதை எடுத்து ஒரு கம்பை ஊண்டி அதில் ஏற்றி மேலே பந்தல்ல ஏற்றி விட்டா அந்த கொடியினால நமக்கு பலன் இருக்கும். அப்படி பலன் கொடுக்கக்கூடிய மென்மையான கொடி போன்று இருக்கக்கூடியவளே என்று சொல்லக்கூடாது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இப்படி சிறப்பு வாய்ந்த உன் வாசலிலே வந்து நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் அவனை இழந்தாலும் இழப்போமே ஒழிய உன்னை இழக்க மாட்டோம் என்ற நிலையிலே வந்து நிற்கிறோம். நீ என்ன சொன்ன? நான் பகவானை விட்டாலும் விடுவேன், உங்களை நான் விட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ உன் வார்த்தை பொய்யாகி விட்டதோ அப்படின்னு சொன்ன. அது இவங்க தான் வரலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. ஏன் இந்த அம்மாவே இவ்வளவு தூரம் வருந்தி வருந்தி அழைக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவளுடைய வடிவழகை பற்றி சொல்லுகிறார். எப்படிப்பட்டவளாக இருக்கிறான்? அவயவங்களுடைய அழகு எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய நிலையிலே பகவானையும் ஈர்த்து நிற்கிறதா தான் சொல்றாரு. புற்று அறவல்குள் புனமையிலே போதராய். அழகு வாய்ந்த, அதான் சொல்றாங்க இல்லையா, உள்ளமும் அழகு, உருவமும் அழகு, குணத்திலும் அழகு, பக்தியிலும் அழகு, எல்லா விதத்திலும் அழகு நிறைந்த புனமையில் போன்ற இருக்கக்கூடிய நீவே போதராய். நீ என்ன செய்யணும்? நீ நடந்து வந்து எங்க கோஷ்டியிலே கலந்து கொள்ள வேண்டும். அப்படி நீ கலந்து கொள்ளக்கூடிய அழகையும் நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். அப்ப அந்த பெண்ணு கேட்கிறாங்க, என்னை எவ்வளவு வேகப்படுத்தி கூப்பிடுறீங்களே, மற்ற கோஷ்டி 5 லட்சம் பேர் வந்துட்டாங்களா, மற்ற எல்லாரும் வந்தார்களோ என்று கேட்க இவங்க என்ன சொல்றாங்க? சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே உனக்கு சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க இல்லாதவங்க தோழி. ஆக சுற்றத்து தோழிமாறி எல்லாரும் வந்து, சுற்றமாக உறவாக இருக்கக்கூடியவர்களும் உனக்கு தோழியாக இருக்கக்கூடிய அனைவரும், ஆக 5 லட்சம் பெண்களும் உன் வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறோம். அதான் சுற்றத்து தோழிமாறு எல்லோரும் வந்து.
எல்லோரும் ஏன் இங்கே வரணும்? கோயிலுக்கு தானே போகணும். ஒரு கோஷ்டி வீட்டில் இவங்களுக்கு என்ன வேலை? நம்ம வரலன்னா நேராக சன்னதிக்கு போய் நோன்பு நோக்கிற இடத்துல நோன்பு நோக்க வேண்டியதானேன்னு கேட்டால், நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம்? நீ கண்ணனையே பிரயோஜனமாக கொண்டு கிடக்கிறாய், நாங்கள் உன்னையே பிரயோஜனமாக கொண்டு உன் வாசலிலே வந்து நிற்கிறோம். அப்படி எங்க நிற்கிறாங்க? எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து. வீடு எவ்வளவு பெருசு இருந்தா, இப்போ வந்த கோஷ்டி 5 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் நிற்கிற அளவுக்கு முற்றமே இருந்தா, இப்ப வீடு எவ்வளவு பெருசா இருக்கு? உன்னுடைய முற்றம், உன் வீட்டிற்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த முற்றம் இந்த 5 லட்சம் பெண்களுக்கும் இடம் கொடுப்பது போல. இது எப்படி நடக்கும்னா, பரமபதத்தில் எவ்வளவு இடம் இருக்கிறதோ அதை காட்டிலும் மிகுதியான இடம் உன் வாசலிலேன்னு இருக்கிறது. வைகுண்டத்தில் எவ்வளவு இடம் இருக்குன்னாங்க, நம்ம அங்கே 1 பங்குன்னா அங்கே 3 பங்கு இருக்கான். இங்க இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களும் அங்கே நாம ராமானுஜர் ஆசைப்பட்ட மாதிரி போயிட்டாலும் கூட அங்கே இட நெருக்கடி ஏற்படாதான். ஜனத்தொகை கூடிருச்சு, இனிமே இங்க வராதிங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அந்த அளவுக்கு வைகுண்டம் போல பறந்து இருக்கிற நின் முற்றத்திலே வந்து நான் நிற்கிறோம். வந்திருக்கீங்க, இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. முகில்வண்ணன் பேர்பாட. நம்ம எல்லாம் கூடி என்ன செய்ய போறோம்? முகில்வண்ணனுடைய பேரை பாட வேண்டும். முகில்வண்ணன் ஏன் சொல்றோம்? கருமை நிறத்தோடு இருக்கக்கூடிய கண்ணன். கருமை நிறத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம். அவன் கருணை நிறைந்து இருப்பதனாலே கருமையான நிறத்தோடு இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த முகில்வண்ணன் பேர்பாட அப்படின்னு வந்திருக்கிறோம். ஆனா நீ என்ன செய்யற? இவ்வளவு நாங்கள் சொன்ன பிறகும் கூட சிற்றாதே பேசாதே, சிறிதும் அசையாமல், படுத்த இடத்துல இருந்து சிறிதும் அசையல, எங்க கிட்ட ஒரு வார்த்தையும் நீ பேசல. கண்ணன் தான் உனக்கு தாரகம், கண்ணனுடைய பேச்சு தான் உனக்கு ஜீவனம். ஆனால் உன்னுடைய உருவமும் உன்னுடைய பேச்சுத்தானே எங்களுக்கு சிறப்பு. அதை கூட எங்களுக்கு காட்டாமல் நீ இப்படி மயங்கி கிடக்கிறாயோ. செல்வ பெண்டாட்டினி அப்படின்னு சொன்ன. என்ன செல்வ பெண்டாட்டினி? கண்ணனையே உன் கைவசப்படுத்தி வைத்திருப்பதனாலே அந்த செருக்கிலே நீ எங்களை பார்க்காமல் இருக்கிறாய். கண்ணன் உனக்கு செல்வமாக இருக்கலாம், நீ எங்களுக்கு செல்வம். அதனாலே நீ இந்த வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. செல்வ பெண்டாட்டினி, இவ்வளவு உண்மைகள் தெரிந்தவர். பகவானிடத்தில் ஈடுபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், அதனாலே கோஷ்டிக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, எல்லா உண்மைகளையும் தெரிந்த நீ இன்னும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஏன்னா உனக்கு உள்ளேயே எல்லா விஷயமும் கிடைக்குது. கிருஷ்ணனுடைய அனுபவம் எல்லாம் உனக்கு உள்ளேயே கிடப்பதனால நீ வெளியே வரமாட்டேன்றியா? இவ்வளவு தெரிஞ்சும் எற்றுக்குறங்கும் பொருள் பின் எதற்காக நீ இங்கே இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ தனியே பகவானை அனுபவிப்பதிலே எந்த பிரயோஜனம் இல்லை. கோஷ்டியோடு வந்து சேர்ந்து இருந்து கண்ணனை அனுபவித்தால்தான் நமக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளும் அவன் தருவான். அப்படிங்கிற தனியாக அனுபவிப்பது எதுக்கு சமம்? கைவல்ய மோட்சத்துக்கு சமம். என் அளவில் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் பகவான்கிட்ட பேசினேன், அவர் என்கிட்ட பேசினாரு, போதும். அது பலனை கொடுக்குமானா? கொடுக்காது. காஞ்சிபுரத்திலே பகவானிடத்திலே ஏகாந்தமாக பேசக்கூடிய காஞ்சியில திருக்கட்சி நம்பி கேட்கிறார், எனக்கு பரமபதம் உண்டானார். உனக்கு எதுக்கு பரமபதம் தரணும்னு கேட்டேன். என்ன சாமி, தினந்தோறும் நான் வந்து உங்களுக்கு வீசுறேனே, உங்களுக்கு வேர்க்காம இருக்கிறதுக்கு, எனக்கு பரமபதம் இல்லையான்னார். நான் யார்கிட்டயாவது இந்த ஊர்ல பேசியிருக்கேனான்னு கேட்டார் பெருமாள். இல்லை, என்கிட்ட தான் பேசுறீங்க. நீ வீசின, நான் பேசினேன், சரியா போச்சு. இதுக்கு எதுக்கு உனக்கு பரமபதம் தரணும்? நீ தனியா அனுபவிச்சிருக்கிற, நீ அந்த சந்தோஷத்தோட போயிரு. பரமபதம் கிடைக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் செய்யலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை போல பெண்ணே, நீயும் வீட்டுக்குள்ளே கண்ணனோடையே நாம இருக்கமே, நமக்கு இதை காட்டிலும் வேற ஏதாவது வேண்டும் நினைச்சா அவர் என்ன சொல்லுவாரு? நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் வீட்டுக்கு வந்த, நான் உனக்கு பால் கொடுத்தேன், நீ எனக்கு பால் கொடுத்த, உபசரிச்சாச்சு, சரியா போச்சு, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவார். அதனால நீ என்ன செய்யணும்? கோஷ்டியோட வந்து உன்னுடைய மேன்மையை பாராத எங்களுடைய ஆற்றாமையை பார்த்து நீ எழுந்து வந்து இந்த கோஷ்டியிலே சேர வேண்டும். அதை விட்டுவிட்டு நீ உறங்கிக் கொண்டிருக்க கூடாது பெண்ணே, நீ எழுந்து வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய தினத்திலே கண்ணன் போல ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்பி இந்த கோஷ்டியிலே சேர்த்துக் கொள்ளுகிறார் என்று ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.